ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் யூடியூப் சேனல். வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இல்லைங்க. இந்த வாரம் வெளியிருந்திருக்கக்கூடிய ரகு தாத்தா திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரகு தாத்தா திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்களோட தாத்தாக்கு உடம்பு சரியாக போகுது, அவங்க கூடிய விரைவில் இறந்துருவோன்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம பேத்தியை கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. அதனால் அவங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு சுத்தமாக கல்யாணத்தை மாதிரி இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, கடைசியாக கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது தான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ ஒன்லைன் ஸ்டோரி நீங்கள் கேட்டிருப்பீங்க, நல்ல ஒன்லைன் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தோட முக்கியமான கோர் இந்தி தெரியாது போடா. ஏன்னா என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்தி தெரியாது போடா, நம்ம தமிழ்நாட்டில் இந்தி திணிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்தி திணிக்காதீங்க, ஆனால் இந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்தி கற்றுக்கிட்டோம், ஆனால் இந்தி திணிக்காதீங்க அப்படின்றத சொல்ல வராங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவோ ரொம்ப ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவோ அப்படி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்கள நிறைய இடத்துல அவங்க ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தினால அவங்க ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி, அப்புறம் ஊர் மக்கள் தெரிஞ்சு அவங்களும் மன்னிச்சு விடுற மாதிரி நிறைய விஷயங்கள் காட்சிகள்லாம் இருக்குது. அதை ரொம்ப அரகண்ட்டாக நமக்கு ஜஸ்ட்டு இப்படி இருக்கணும், இந்த கான்செப்ட் எடுத்ததுலாம் நல்லது தான், கான்செப்ட் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்றது ஓகே. இதை ஹிந்தி தெரியாது போட அது எப்படி காட்டியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஹிந்தி எதிர்க்கலை, ஆனால் ஹிந்தி திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஹிந்தி பிடிச்சி ஹிந்தி கற்றுக்கணும் ஆசைப்பட்றாங்க, கற்றுக்கிட்டோம், ஆனால் ஹிந்தி திணிக்காதீங்க அப்படின்றத அவங்க பொலைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்துருக்கலாம். அப்புறமேட்டு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அவங்க கதை ஃப்ரேம் ஸ்க்ரீன் வடிவமைச்ச விதத்தில் இருக்கட்டும், டைலாக் விதத்தில் இருக்கட்டும், இன்னும் பர்ஃபெக்டாகவே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நல்லாவே சொல்லியிருக்கலாம். அந்த வகையில் அவங்க கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த திரைப்படத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் நல்லாவே நடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். அவங்க நடிப்பை பற்றி எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒன்லைன் நல்ல ஒரு ஸ்டோரியாக வர வேண்டியது. அவங்க எழுதிக்கிட்ட ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சமே நல்லா கன்வே பண்ணியிருந்துருக்கலாம். இது ரொம்ப அகெயின்ஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் ஒரு மேலோட்டமாக ஜஸ்ட்டு இதை எடுத்துட்டோம், ஜஸ்ட்டு எங்கேயுமே அடி வாங்காமல் கரெக்டாக சொல்லிடுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படம் காமெடி படம்னு வேறு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. திரைப்படம் ஓரளவுலாம் காமெடியாக ஜாலியாக இருக்குன்றாங்க. ஆனால் எனக்கு எந்த இடத்துலையுமே சிரிப்பு வர மாதிரி எனக்கு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு ஹாஃப்லேயுமே எனக்கு சிரிப்பு வர மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே பரவாயில்லன்ற மாதிரி தேத்திட்டு போயாச்சு. செகண்ட் ஹாஃபில் என்னடா பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் மியூசிக் வைஸாக இருக்கட்டும், பாடல்கள் வைஸ், பிஜிஎம் வைஸ் எதுவுமே திரைப்படத்தில் அந்தளவுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு எதுவுமே ஸ்க்ராட்ச் பண்ணி எதுவுமே எடுக்கலை போல். டைரக்டர் மேலோட்டமாக ஒரு விஷயத்தை சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே அவரோட இன்புட் திரைப்படத்தில் இருந்த மாதிரி தெரியல. ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேயுமே சுவாரஸ்யம் கூட்டுற மாதிரி எந்த விஷயமே நடக்கலை. அது இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ட்ராபேக்குன்னு தான் சொல்லணும். வில்லன் வடிவமைச்ச விதத்தை கூட ஜஸ்ட் அந்த தான் இன்னன் அவுட் தான் வடிவமைச்சிருக்காங்க. இது தான் வில்லன், இதுதான் இப்படி தாண்டா அப்படின்ற விதத்தில் அவங்க எதுவுமே எடுத்துகிட்டு போகலன்னு தான் சொல்லணும். இன்னன் அவுட்டு தான் எல்லாமே, ஒவ்வொரு கேரக்டரும் இன்னன் அவுட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எங்கேயுமே ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேரக்டரும் நம்ம சொல்லவே முடியாது. இது நம்ம மேலோட்டமாக சொல்லி முடிச்சிருவோம், எங்கேயுமே நம்ம டச் பண்ணாமல் மேலோட்டமாக நம்ம ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு படத்தை சொல்லி முடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே நமக்கு ஒரு டச்சிங்காகவோ எமோஷ்னலாகவோ இல்லை ஜாலியாகவோ இல்லை சூப்பராகவோ கடந்து போகிற மாதிரி ஒரு காட்சிகள் கூட இல்லை. அதுதான் இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லணும். இந்த திரைப்படத்தை நீங்கள் தேட்டர் போய் பார்க்கணுன்னா பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த திரைப்படம் சுத்தமாக எந்த இடத்துலையும் ஒட்டலை. ஆனால் ஓகே, நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிச்சிருக்கிறதுனால அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஓகே ஓரளவுக்கு இருந்துச்சு. மற்றபடி கீர்த்தி சுரேஷ் மட்டும் இந்த திரைப்படத்தை நடிக்கலாம், வேறு யாரும் போட்டிருந்தாலும் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு போயிருக்குன்றது தெரியல. கீர்த்தி சுரேஷ் நடிச்சதுனால அவங்க நடிப்பு மூலமாக நம்மளுக்கு கறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ரகு தாத்தா திரைப்படம் ஒரு பிலோ அவரேஜ் திரைப்படம் தான். நீங்கள் திரைப்படத்துக்கு நீங்கள் தேட்டர் போய் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள், உங்களோட விருப்பம் தான், நான் எதுவும் சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் நீங்கள் போய் பார்த்தாலும் பார்க்கலனாலும் உங்களுக்கு திரைப்படம் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு இந்த திரைப்படம் சுத்தமாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்னடா பண்ணுறீங்கன்றது தான் ஒவ்வொரு காட்சிகளும் இருந்துச்சு. அதனால் நீங்கள் தேட்டருக்கு போகிறதும் உங்களோட விருப்பம். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் போக வேணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கதை அந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப மோசமாக எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த ஒரு பிடிச்ச மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு DSK Tech யூடியூப் சேனல்.